இல்லை பாருங்க, ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க, சாய் ஸ்டால். நிறைய மக்கள் வந்து போடுறதுனால இந்த மாதிரி ஸ்டால்ஸ் வந்து போட்டிருப்பாங்க சேல்ஸ் ஆகிறதுக்காக. அது எல்லாமே கியூட்டாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் குழந்தைய கண்ட்ரோல் பண்ணி வாங்காம இது பண்றது. நம்மளும் குழந்தைய மாறி இருக்கோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும், கியூட்டா இருக்கு எல்லாமே. சூப்பரா இருக்கு. குழந்தைங்களுடைய ஏஜ் குரூப்லாம் பிரச்சனை இல்லைங்க, எல்லா குழந்தைங்களும் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அழகா இருக்கு பாருங்க. நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து வந்து இங்க வந்து இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்காங்க. எல்லாமே நேட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருக்கு. மேல் குட்டி, ஒரு நாய்க்குட்டி. இது வந்து இந்த லைட்டு, பலூன் லைட்டு நிறைய பேர் வந்து போகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாலஸ்டைன் இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூ பற்றி நிறைய பாட் நடத்துவாங்க. மக்களுடைய அட்டென்ஷன் தரணும்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஹுங்கர் ஹல்ஸ் வாஃப் இன் ஃபெல்கர் மோட் இன் பாலஸ்டீனா. அதாவது பசியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயுதங்களை வச்சும் வந்து நிறைய பேர் மக்களை வந்து கொலை செய்கிறாங்க பாலஸ்டீனான்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க. அவங்களுடைய இசை, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய விஷயங்களை வந்து அதுதான் நீங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் பாலஸ்தீனாவில் போனீங்கன்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்களோ, காசுல என்ன பார்ப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும். சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ்புக் அந்த இடத்துலேயே வந்து போட்டிருப்பாங்க. அந்த கியூஆர் கோட்லாம் ஸ்கேன் பண்ணி மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் வந்து இந்த ஊரில் இருக்குங்க. இந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கூட வருவாங்க, பசங்க நடக்காம பார்த்துப்பாங்க. மக்கள் ஃப்ரீடமாக வந்து அவருடைய எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கிறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் வந்து ரொம்ப பெருசாக அக்ரெசிவாக வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட்லி